நார்மல் நம்ம ட்ரீம்ல வர ஒரு சீன் கூட ஒரு ஸ்கிரிப்டா மாறும். எங்க இருந்து வேணாலும் ஸ்கிரிப்ட் லைன் கிடைக்கும். அதை எப்படி டெவலப் பண்றோங்கிறது தான். உங்களோட பர்சனல் ஃபேவரட் 2 படத்துல எந்த படம்? எனக்கு ரெண்டுமே தான். 2 கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ரெண்டுமே வேற வேற ஜானர். ஆக்சுவலி வந்து அது வந்து ஹாரர் த்ரில்லரு, இப்போ ஜென்ம நட்சத்திரம். அது வந்து கிரைம் த்ரில்லரு. அந்த கேரக்டர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க டேரக்டர், அந்த கேரக்டரோட பேர் என்ன, அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணும். முதல்ல உள்ள போனோம்னா எனக்கு டயலாக் இருக்கா, நான் எத்தனை சீன் வருவேன் இல்லை, அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிட்டு நடிச்சா, ஒரு சீன் நடிச்சாலும் போதும். உங்க பேர் சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். வாவ். ஐஷு, இன்னைக்கு நம்மளோட விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஒரு நொடி, ஜென்ம நட்சத்திரம் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களை தமிழ் சினிமாவிற்கு தந்த இயக்குனர் மணிவர்மன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். ஃபர்ஸ்ட்லி பெரிய பெரிய வாழ்த்துக்கள். பேக் டு பேக் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் நீங்க தான். சோ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தானே வந்திருக்கோம். ஓகே, உங்களோட பர்சனல் ஃபேவரட் 2 படத்துல எந்த படம்? எனக்கு ரெண்டுமே தான். 2 கண்ணுல எந்த கண்ணு வேணும்னு கேட்குறீங்க, நான் என்ன சொல்லுவேன்? ரெண்டுமே வேற வேற ஜானர். ஆக்சுவலி வந்து அது வந்து ஹாரர் த்ரில்லரு, இப்போ ஜென்ம நட்சத்திரம். அது வந்து கிரைம் த்ரில்லரு. ரெண்டும் வேற வேற ஜானர். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, பட் அடுத்ததா ஒரு மூவி டைரக்ட் பண்ண போறீங்களா? அது என்ன நெட்ரிக்கண்ணா? அப்படி கூட இருக்கலாம். ஆமா, அதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் தான். அதுவும் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அது ஆக்சுவலி கதை வந்து ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்டோரியும் வந்து ஹீரோவோடது. தமன்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்கிரிப்ட். ஸோ நான் டைரக்ஷன் மட்டும் பண்ணுறேன். ஓகே, இந்த வாட்டி டைரக்ஷன் மட்டும் போதுங்கிற மாதிரி. ஆமாம், அவர் கதை நரேட் பண்ணார், ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரொடக்ஷனும் அவரே பேசியிருந்தார். ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. கதை சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே, நான் பண்ணிடலாம் அப்படின்னா கதை சொன்னார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அதனால ஓகே பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் ஜென்ம நட்சத்திரம் படம் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துச்சுல்ல, உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? பெரிய ஹாப்பி. அதாவது நான் எல்லாருமே படம் பண்ணும்போது ஒன்று எதிர்பார்ப்போம் இல்லையா, அது நடந்துருச்சுன்னா பெரிய விஷயம் தான் அது. ஸோ அது நடந்திருக்கு, பெரிய ஹாப்பி அது. ஓகே, பட் வந்து பேக் டு பேக் மூவிஸ், பட் ஏன் எல்லாம் ஒரே ஜானர்ல போற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி அது? ஒரே ஜானர்னு சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி ஆக்சுவலி இப்போ அடுத்து வரது வேணா ஒரே ஜானராக இருக்கலாம். ஓகே, ஆனால் நல்லா வந்து இப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்ன தேவைங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஃபேமிலி ட்ராமா பண்ணுறதுக்குன்னு ஒரு செட்டார் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது எல்லாருமே வேற மாதிரி ஒன்று இதாகுது. இப்போ எனக்கு வந்து கிரைம் த்ரில்லர் கொஞ்சம் நல்லாவே வருது. ரெண்டாவது அதை ரசிக்கவும் செய்கிறாங்க ஆடியன்ஸு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, படம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்க கெஸ் பண்ணவே கூடாது. அது ஒன்று கொடுத்துட்டோம்னா அவங்க ஹாப்பி. அது கிரைம் த்ரில்லர்லையும் ஹாரர் த்ரில்லர்லையும் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அதே மாதிரியே ஜென்ம நட்சத்திரம் படத்துக்கு ஏன் ஜென்ம நட்சத்திரம்னு பேர் வந்துச்சு? அதுக்கு அதான் பேர் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆரம்பித்த இடம் ஒன்று, அது ரைட்டை போகும்போது அது சின்ன சின்ன ஸ்பார்க்கில் வேறு வேறு மாறி எனக்கு கிளைமேக்ஸ் வரும்போது நம்ம ஓல்டு ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, 91ல் வந்த படம். அந்த படத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அதனால அதை கனெக்ட் பண்ணேன். இது கிட்டத்தட்ட வந்து அதோட ப்ரீக்வல் மாதிரியே பண்ணிட்டோம். ஓகே, ஜென்ம நட்சத்திரத்தை வந்து ப்ரீக்வல் மாதிரியே பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்டான ஒரு டைட்டில் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட வந்து 666 சொல்லி ஒரு டைட்டில் தான் இருந்தது. ஓகே, அது என்னது 666? அது ஒரு சாத்தானோட முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, சாத்தானோடைய நம்பர் அது, அதோட முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைட்டில் தான் இதுக்கு வைக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். எங்களுக்கு அந்த டைட்டில் கிடைக்கல, வேற யாரோ வச்சுருந்தாங்க, அதனால் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ ஜென்ம நட்சத்திரம் தான் இதுக்கு கரெக்டான டைட்டில், அதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 666 அப்படின்னு டைட்டில் வைக்கல, ஆனால் கோஇன்சிடென்ட்டாக நிறையா வந்து செட்ஸில் வந்து நடந்ததாமே 666 அப்படின்னு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது உங்களுக்கும் நடந்ததா? அது எனக்கு அதிகமாக நடக்கும். ஓகே, ஆக்சுவலி எனக்கு புதுசாக யாராவது நம்பர் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்டில் 666 இருக்கும். திடீர்னு என்ன அது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சரி, இது யதார்த்தமாக நடந்திருக்குன்னு பார்த்தா, நம்ம எங்கே எடுத்துருந்தாலும் கார் நம்பராக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம கூப்பன் ஏதாவது வாங்குறோம்னா அதில் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் எனக்கு 666 அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. அதை நான் ஃபோட்டோ எடுத்து என்னோட ப்ரொடியூசருக்கு நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஹீரோக்கும் அனுப்புவேன். இந்த மாதிரி பாருங்க ப்ரோ, எங்கிட்ட திரும்பினாலும் ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தா, நான் எங்கே பார்த்தாலும் எனக்கும் அதுதான் ப்ரோ வருது அப்படின்னு. 666 தான் வருது பாரு. ஆக்சுவலி என்னென்னா, எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஹெட் இருக்கார், விஜயன் சார் இருக்காங்க. அவங்களால தான் அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு அசம்பிள் ஆச்சு. அவங்களோட நம்பருமே 666. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவர் நம்பர் நான் வச்சுருக்கேன். 6 வருஷமாக வச்சுருக்கேன் அவர் நம்பரு. நான் அதை வந்து நோட் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி இப்போ இடையில நான் வந்து இந்த படம் ஆரம்பித்து நாங்கள் ஷூட் போகும்போது ட்ரையல் பண்ணும்போது வந்துச்சு. அப்போ யோசிக்கிறேன், லாஸ்ட்டில் 666 இருந்துச்சு. அவருக்கு சொல்கிறேன், ஆமாம் மணி, நானே இது வரைக்கும் யோசிச்சது இல்லைங்கிறாரு. அந்த மாதிரி நடந்திருக்கு. சூப்பர். அண்ட் இந்த ஜென்ம நட்சத்திரம் படம் உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி உருவாச்சு சார்?
ஜென்ம நட்சத்திரம் அது வந்து விருதுநகர் டு சிவகாசி. நான் ஆக்சுவலி ட்ரெயின் ட்ராவல் பண்ணேன். நான் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஒரு இடத்துல தூரத்தில் பார்க்குறேன் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குவார்டர்ஸ் நிறைய இருக்குது, தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே ஒரு அமானுஷ்ய ஃபீல் இருந்தது. நான் ட்ரெயினில் போகும்போதே இதனால் எவ்வளோ இருக்காங்க, ஆனால் ஆள் நடமாட்டம், ஒரு துணி காய போகிறது எதுவுமே இல்லை, தனியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது 4-வே ட்ராக்குக்கும் ஊருக்கும் தள்ளி இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். திரும்ப நான் வந்து இந்த என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து பைக் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவுக்கு போயிட்டேன். போனால் 4-வே ட்ராக்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்குது. உள்ளே போனால் ஒரு ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 80-90 அப்பார்ட்மெண்ட் இருக்குது அதில், கவர்மெண்ட் குவார்டர்ஸ். ஒரு ஆள் கிடையாது. நான் போனது பகலில், எனக்கு பயமாக இருந்தது. பகல்லே பயமாக இருந்தது அது. ஏன்னா நான் போயிட்டு கீழே ஒரு வீடுலாம் இடிஞ்சு அங்கங்கே ஒரு மாதிரி இருந்தது. அதை இடிக்கிறதுக்காண்டி தான் அதை போட்டு வச்சுருக்காங்க. சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே இருந்து ஒரு மயில் சரட்டுன்னு பறந்தாலும் உண்மையிலே உயிரே போயிடுச்சு எனக்கு. ஒரு செகண்ட் அரண்டுட்டேன் நான். ஏன்னா எப்படி இருக்கும், நம்ம எதுவுமே இல்லைன்னு நினச்சி போகிறோம், டக்குன்னு திறந்தோன்னு உள்ளே இருந்து அது மயில் பறந்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பதறிட்டேன். அப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருந்தா அதுக்கப்புறம் நான் சும்மா நடந்து போனாலும் பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ முடிவு பண்ணேன், சரி இந்த லொக்கேஷனை வச்சு ஒரு ஹாரர் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நார்மலாகவே பயம் இருக்குது அப்படின்றப்ப ஆடியன்ஸ்க்காக தானே தேவை ஹாரர் படத்தில். ஸோ அது ஈஸியாக கனெக்ட் ஆகும் நைட்டில் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஆனால் அது எழுத அது வேற மாதிரி போய் கடைசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து நின்றுச்சு. நான் ஒன்று எழுத போய் அது வேற ஒன்றில் வந்து நின்று கனெக்ட் பண்ணோம். சரி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். அப்ரோச் பண்ணால் அப்படியே ஒன்று ஒன்றா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இடையில பார்த்தா அந்த ஏரியாவுக்கு போனேன், அந்த பில்டிங் எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. அட பாயில இதை வச்சுதான் நான் கதையை எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அது மெடிக்கல் காலேஜ் ஆயிடுச்சு, விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல தான் ஆக்சுவலா ஷூட்டிங் பண்ணணும்னே வந்து மைண்ட்ல வச்சிருந்தேன். ஏன்னா அது லொகேஷன் பார்க்கும்போது, அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எங்க வேணாலும் தோணலாம். நம்ம ரோட்ல போகும்போது யாராவது ஒரு ஆளை பார்த்தோனோ தோணும், ஒரு புக் படிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்துல தோணும், நார்மல் நம்ம ட்ரீம்ல வர ஒரு சீன் கூட ஒரு ஸ்கிரிப்டா மாறும். எங்க இருந்து வேணாலும் ஸ்கிரிப்ட் லைன் கிடைக்கும். அதை எப்படி டெவலப் பண்ணுறோங்கிறது தான். அதே மாதிரி தான் இது வந்து எனக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தோன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணேன். கடைசியில் இடிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பாண்டிச்சேரியில் போய் ஒரு பெரிய ஒரு மில்லு ஒன்று, சுதேசி மில்லுன்னு சொல்லி அந்த மில்லில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக உங்களை மயில் தான் வந்து பயமூத்தி இருக்கு. நீங்கள் ஆனால் வேற நிறைய விஷயங்கள் படத்தில் காமிச்சு எங்கள் எல்லாருமே பயமூத்தி இருக்கீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் எல்லாரும் பயப்படணும். நான் பயந்ததை எல்லாரும் பயப்படணும். நீங்க லைட்டா பயந்தா நாங்க ஜாஸ்தியா பயப்படணும். இதே மாதிரி ஒரு நொடி உருவானதுக்கு பின்னாடி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா? இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு நொடி நான் டைரக்ஷன் பண்றதுக்காண்டியே எழுதலை. ஆக்சுவலி கேரளாவில் ஒரு டைரக்டருக்கு ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. என்னோட படத்தோட கேமராமேன் வந்து மலையாளி. அவர் வந்து இந்த மாதிரி வச்சு எனக்கு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர் வேணும், நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடு அப்படின்னாரு. சரி ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட் என்கிட்ட அவர் கேட்டிருக்காரு. அந்த நம்பிக்கையில் அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டார். என்கிட்ட இருக்கிறது எதுவுமே நான் கொடுக்க முடியாது மச்சி, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் கூட, நீ கேட்குற மாதிரி காம்பேக்டாக இருக்காது அப்படின்னு. சரி மச்சி நீ எனக்கு ஒர்க் பண்ணி கொடுனாரு. நான் ஒரு லைன் பிடிச்சி எழுதி, லைவாக நடந்த சம்பவம் ஒரு 3 சம்பவம், அது வேற ஸ்டேட்டில் நடந்தது, அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றாக்கி ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி பார்த்து போய் கதை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கிளைமேக்ஸும் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சோன்னே நான் என்ன சொன்னேன், இந்த கிளைமேக்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது, இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இல்லை, நான் வேறு ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும், நான் அதுக்கப்புறம் நம்ம கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம், எனக்கு இது சாட்டிஸ்ஃபைட் இல்லை மச்சி, ரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். என்ன மச்சி இதே நல்லா இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதுக்கு இந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு 1 மந்த் இழுத்துச்சு, எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி, மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைரக்டர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு அவர் ஒரு ப்ரொடியூசருக்கு கதையை சொல்லி அவர் ஓகே பண்ணி மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சரி ஓகே அது ஒர்க்கு போட்டோம், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். என் பையனுக்கு வந்து 3 வயசு, அப்போ வந்து 2.5 வயசு அவனுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா ஊர் பக்கம்லாம் அப்பப்போ மொட்டை போட்டுருவோம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் குலதெய்வம் கோயில் அதுன்னு சொல்லி மொட்டை போட்டு விட்டுருவோம். அப்போ ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காண்டி நான் சலூன் ஷாப் கூப்பிட்டு போயிருந்தேன். அவன் போய் உட்காந்து வெட்டிட்டு இருந்தோம். அவனுக்கு அப்போ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக ரன்னிங் நோஸில் இருந்தது. தும்மிட்டான். தும்முனோடனே சரி மூக்கில் இருந்தால் அவனுக்கு இதாக வருமே அப்படின்னு சொல்லி சளி வருமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், வந்துருச்சு ஏமா அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவர் ஹேர் கட் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு 1 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி கவுச்சி படுத்து அவனை க்ளீன் பண்ணி விட்டு திரும்ப உட்காந்துட்டேன். திரும்ப அவன் இது பண்ணிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டு இருக்கையிலேயே அவன் தும்மல் வந்துருச்சு. அவன் வந்து அங்கிள் அப்படின்னா அங்கிள்னு சொன்ன உடனே தும்மிட்டான். தும்முனோன்னா அப்படியே அவர் நிப்பாட்டிட்டார். சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு திரும்ப மூக்கை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அவனுக்கு ஹேர் கட்லாம் முடிஞ்சு
அவனை தூக்கி பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு நான் தாடி ட்ரிம் பண்ணுறதுக்காண்டி உட்காந்தேன். உட்காந்து அவன் ட்ரிம் பண்ணிட்டு இருக்காரு, திரும்ப தும்பிட்டான் அவன். தும்பினோன்னா அவனுக்கு சரி இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு க்ளீன் பண்ணணுமே, என்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தேன். அவனே வந்து கவச்சி படுத்து அவனே க்ளீன் பண்ணிட்டான். சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இப்போ எனக்கு யோசனை போகுது, இங்கே வச்ச கத்தி நான் தும்முனா என்ன நடக்கும், இங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தும்முனா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு போகுது. யோசனை போனால் அது ஸ்பார்க் ஆயிடுச்சு எனக்கு. இங்கே தும்முனா கத்தியாக இருக்கும், நான் செத்துருவேன். இது பாயிண்ட். இதுதான் ஒரு நொடியோட கிளைமேக்ஸ். ஓகே, இந்த செகண்ட்ல ஒரு பார்பர் ஷாப்ல உருவாகி இருக்கு இந்த கிளைமேக்ஸ். சோ இந்த கிளைமேக்ஸ் கிடைச்சோன்னே படத்துல டோட்டல் ஸ்கிரீன் பிளே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. திரும்ப இதை நோக்கி நான் படம் வரணும் இல்லையா, எனக்கு இதை நோக்கி படம் வரணும்னா இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். நிறைய சேஞ்ச் பண்ணி திரும்ப ஸ்கிரிப்ட் இது பண்ணதான் இப்ப ஃபைனல் ஒரு நொடி. அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆக்சுவலி. அந்த என் மகன் மட்டும் எனக்கு தும்மல் அப்படின்னா எனக்கு இந்த கிளைமேக்ஸ் கிடைச்சிருக்காது. சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எங்க வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் மாறும். ஸோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு. அது உங்களுக்கு ஒரு நொடியில தான் மாறி இருக்கு. ஆமா, உண்மைதான். ஒரு செகண்ட் தான் அவன் தும்முன அந்த செகண்ட் நான் யோசிச்சு அப்ப கரெக்டா அவர் ட்ரிம்மர் இப்படி வைக்கிறாரு, இப்போ நான் தூங்கினா என்ன ஆகும்னு எனக்கு யோசிக்கிறேன். அதுதான் அது. அப்போ உங்க லைஃப்ல மறக்க முடியாத அந்த ஒரு நொடி அப்படின்றது டெஃபினட்டா அந்த ஒரு பர்టిక్యులர் மொமெண்ட் தான் சொல்லுவீங்க. கண்டிப்பா மறக்க முடியாது. ஓகே, முதல் படம் வெற்றி வேற கொடுத்திருக்கு அந்த படம் எனக்கு. ஆமா, எதிர்பார்த்தீங்களா இந்த வெற்றியை ஒரு நொடி படம்? இல்ல, படம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பேசப்படும்னு எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த அளவுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தனஞ்சயன் சார் தான். தனஞ்சயன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு அதை பார்க்க வச்சது கேபிள் சங்கர் சார். இதை பார்த்துட்டு அவர் இம்மிடியேட்டாக அந்த கையில் எடுத்துக்கிட்டார் அந்த படத்தை. இல்லை மணி, இதை நான் வெளியில் வேறு மாதிரி கொண்டு வரேன்னா அவரே செலவு பண்ணி, ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணோம், ரொம்ப காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணோம். நானே செலவு பண்ணி நானே ரிலீஸ் பண்ணுறேன்னா அதை வெளியில் தெரிய வச்சார். எனக்கு பேரும் வாங்கி கொடுத்துச்சது. ஸோ அதெல்லாமே அவருக்கு தான் அந்த கிரெடிட்லாம். சூப்பர். உங்க பையன் கிட்ட சொன்னீங்களா, நீ தும்முனனால தான் வந்து இப்படி ஒரு பெரிய வெற்றி? ரீசெண்டா சொன்னேன் அவன்கிட்ட. ஓகே, நைஸ். அதே மாதிரியே ஒரு நொடி படத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நாங்க ஸ்கிரீன்ல பார்க்காத விஷயங்கள்னா என்னென்ன விஷயங்கள்? மதுரை சிட்டில நான் ஷூட் பண்றோம். அது பெரியார் பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 9 மணிக்கு எனக்கு நான் ஷூட் பண்ணணும். இதுதான் எனக்கு. ஏன்னா அங்கே பஸ்ஸும் இருக்கணும், பஸ்ஸில் இருக்கணும், லைவாக ஷூட் பண்ணணும். ஏன்னா நம்ம செட்டு போட்டு பண்ண முடியாது, அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. அப்போ ஸ்பெஷல் பர்மிஷன் நான் வாங்கிட்டு எல்லாம் ஓகே. நீங்கள் ஏன்னா எப்பயுமே 10 o'clock மேலே தான் கொடுப்பாங்க பர்மிஷன். இல்லை எனக்கு 9 o'clock வேணும், ஏன்னா இப்போ 10 o'clock மேலே வெறிச்சோடி கிடக்கும் பஸ் ஸ்டாண்டே. அதனால் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறம் கமிஷனர் வரைக்கும் பேசி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நிறைய வந்து ஆட்கள் கும்பல் கூடக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி வாங்கி எல்லாம் பிடிச்சி அன்னைக்கு ஷூட் பண்ணோம். மழை, அவங்க கொடுத்த டேட்ல மழை, எனக்கு ஷூட் பண்ண முடியல. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரியில் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கோம். அந்த ஜுவல்லரியில் பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டு ஷூட் பண்ணுறதுக்காண்டி ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சோம். அதை முடிச்சுட்டு தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அங்கே வந்து ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சு. அன்னைக்கு ஷூட் பண்ணும்போது அவங்க என்னால் முடியவே இல்லை சார், கால் நிற்க முடியல சார் எனக்கு அப்படின்னு, பிளட் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆச்சு. அப்போ முடியலன்ட்டாங்க. அன்னைக்கும் பண்ண முடியல. அதுக்கு மறுநாள் திரும்ப போய் கேட்டோம், இப்படியே ஓடி போயிருங்க வராதிங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்குற டைம் அது. சித்திரை திருவிழாக்கு கொடி இது பண்ணிட்டாங்க, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த சீன் எடுக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 வாரம் நான் போராடி இருக்கேன். அந்த ஒரு சீனுக்கு அப்படியே மாத்தி கடைசில அதை ஷூட் பண்ணோம். பட் நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வந்துச்சு. சூப்பர். சோ இந்த பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணீங்க இல்லையா, ரெண்டுக்குமே வந்து சேம் டெக்னிக்கல் டீம் தான். இப்போ பொதுவா ஒரு படம் பண்ணிட்டாங்கனாலே அடுத்த படத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான டெக்னிக்கல் டீம் இறக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரெண்டுக்குமே வந்து சேம் டெக்னிக்கல் டீம் கொண்டு வந்தது வந்து எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்ல நல்லது நினைக்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ் அது வெற்றி பெற்றுச்சு, பட் ஏன் சேம் டீம்? இல்ல 3வது படத்துக்குமே அவங்க தான் இருக்காங்க. ஓகே, எதனால? நட்புக்காகவா? நட்புக்காக இல்ல, நட்புக்காகன்னு பண்ணா எல்லாரோட ஃபியூச்சருமே காலியாயிரும். நட்புக்காகன்னு பண்ணோம்னா டெக்னிக்கலா இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன், இப்போ கேமராமேன் சைட்லேருந்து எனக்கு கரெக்டான சப்போர்ட் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் வச்சா எனக்கு வேஸ்ட்டு, ப்ரொடியூசருக்கும் லாஸு, எனக்கும் லாஸ், எனக்கும் பேர் போயிடும். ஸோ அது கிடையாது. எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே வந்திருக்கோம். ஃபைட் மாஸ்டரும் ஆர்ட் டைரக்டரும் தான் இதில் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற மியூசிக் டைரக்டரும் எடிட்டரும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். கேமராமேன் ஆல்ரெடி மலையாளத்துலையும் அவர் ஆஸ்கார் நாமினி வேறு ஆக்சுவலி 2013. அதனால் அவங்களாம் பிரச்சனை இல்லை. எல்லாரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ வேவ் லென்த் ரொம்ப முக்கியம்.
ஒரு கேமராமேனுக்கும் இருக்கட்டும், ஒரு எடிட்டருக்காக இருக்கட்டும், ஒரு மியூசிக் டைரக்டர், எனக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கொடுக்கணும். என் கதைக்கு என்ன வேணும், நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த கதையை நான் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். அது பண்ணும்போது எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஸோ சேர்ந்து அப்படியே ஜேர்னி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சூப்பர். சேர்ந்தே அப்படியே ஜேர்னிங்கும் போது எங்களுக்கு வந்து டக்குன்னு யார் ஸ்ட்ரைக் ஆறாங்கன்னா தமன் ஹீரோ அவர்கள் தான். உங்களுக்கும் அவருக்கும் வந்து என்ன நட்பு தானா இல்ல ப்ரொஃபஷனல் ரீதியா தான் வந்து அவரையே அப்ரோச் பண்றீங்களா? ஏன்னா உங்களோட 3வது படத்துக்கு அவர் தான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டீங்க. எதனால தமனுக்கும் உங்களுக்கும் வந்து அந்த ராப்போ வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவர் எனக்கு ப்ரொஃபஷனலாக தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அறிமுகம். நான் ஒரு படம் இதுக்கு முன்னாடி நாங்கள் கண்மணின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது இன்னும் ரிலீஸே ஆகலை ஆக்சுவலி. அதுவும் அது பெரிய என்ன பேட் லக்னா, படம் பண்ணி முடிச்சு பிஸ்னஸ் ஆகி ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபம் கிடைச்சிருச்சு. ஆனால் வாங்கினவரு ரிலீஸ் பண்ணல. ஓகே. அவர் பெருசா எதிர்பார்த்தா அப்படியே போட்டு வச்சிட்டாரு அந்த படத்தை. அதுவும் கிரைம் த்ரில்லர் தானா? அது ஹாரர் த்ரில்லர். அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஹாரர் எமோஷனல் இருக்கும் அதுல. அது டிஃப்ரெண்டா இருக்கும். டோட்டலா ஒரு எமோஷனல் கலந்த ஒரு ஹாரரா இருக்கும் அது. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் தமனை அப்ரோச் பண்ணேன். தமன் ப்ரோ வந்து எனக்கு வேற ஒரு நண்பர் மூலமா அவங்க பழக்கானாங்க. அப்போ கூப்பிட்டு பேசினப்ப இந்த மாதிரி ப்ரோ ஒரு சின்ன பட்ஜெட் தான் நம்ம பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்கிரிப்ட் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனே இமிடியேட்டாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சு நல்லபடியாக வந்துச்சு. அது ரிலீஸ் ஆயிருந்தா இப்போ நீங்கள் சொன்ன இது எல்லாமே அன்னைக்கே நடந்திருக்கும். ஆக்சுவலி 2018. ஓ, அப்போ வர வேண்டியது 18 அது ரிலீஸ் ஆயிருக்கணும் அந்த படம். நாங்கள் முடிச்சதே 17ல் முடித்தோம். 18ல் ரிலீஸ்க்கு எல்லாமே இதாக இருந்தோம். ஆனால் கடைசியில் இதாகலை. பட் அப்போ இருந்து அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, கொரோனா காலகட்டம்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு நொடி வந்து நான் பண்ணுறதுக்காண்டி அங்கே கேரளாவில் பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணல கடைசியில். அதுக்கப்புறம் நானே டைரக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி கேமராமேன் என்னை பண்ண சொல்லிட்டாரு. நானே டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி அப்படியே இறங்கணும். அப்பயும் கூப்பிட்டு தமன் ப்ரோ தான் கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ப்ரோ, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. முதல்ல வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேரக்டரை நம்பணும். முதல்ல ஒரு டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டு கேட்குறதுக்கே யோசிச்சாங்க அப்படின்னா முதல்ல பண்ண முடியாது. இப்போ தமன் ப்ரோ வந்து என்னையை நம்பினார். அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜென்ம நட்சத்திரம் படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட், ஒரு டாக் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஒரு ஆக்டரை வந்து வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அதுலயும் ஒரு டாகை வந்து வேலை வாங்குறது எவ்வளவு சிரமமா இருந்தது? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா தூங்கிட்டோம். ஐயோ முடியல அவ்வளவு படுத்தி எடுத்துருச்சு. ஏன்னா அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு என்ன புரியுமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க இல்லையா. சார் நாங்கள் டாக் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் டாக் இல்லை ஸ்கிரிப்ட்லேயே. எப்படி வந்து ஸ்கிரிப்டில் டாகே கிடையாது. ப்ரொடியூசருக்கு கதை சொன்னப்பையும் டாகு கிடையாது, ஹீரோக்கு கதை சொன்னப்பையும் டாக் கிடையாது, என் டெக்னீஷியன்ஸ்க்கு கதை சொன்னப்பையும் டாகு கிடையாது. ஷூட்டிங் போகிறதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பார்க் ஆச்சு. இப்படி ஒன்று இருந்து இப்படி ட்ராவல் ஆச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. அதுக்காக பிளேயில் ஒன்று ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு ப்ரொடியூசர் கூப்பிட்டு நான் திரும்ப சொன்னேன், என்ன சார் திடீர்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னாங்க. சார் இப்படி ஒன்று இருக்குது, நம்ம முடித்ததும் இருக்குது, இதுவும் இருக்குது, இது உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு நல்லா இருக்குது சார். நான் இப்போ ஹீரோக்கு சொன்னேன், ஹீரோவும் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப இதாக இருக்குது, இது வைக்கலாம், நம்ம எங்கேஜிங்காக இருக்குது அந்த இடம்லாம் அப்படின்னாரு. ஆமாம் எனக்கும் கேட்கும்போது அப்படி தான் இருக்குது. இல்லை திடீர்னு சொல்கிறீங்களே அதான். இல்லை சார் டாகெல்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு ஓகேனா சரி ஓகே சார் பண்ணுங்க நீங்கள் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ட்ரெயின்டு டாக்கு எத்தனை டாக்டா இருக்குது எல்லாம் பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசியில் ஒரு டாப்பர் மேன், அது ஒன்று தான் நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. அந்த டாப்பர் மேனை கூப்பிட்டு வந்து எல்லாம் பார்த்தோம். இங்கே வச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா பண்ணுச்சு. ஓடுனா ஓடும், கொடிதான் குதிக்கும், கொலைனா குலைக்கும், அப்படிலாம் பண்ணிச்சு. சரி ஓகே இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். நீ கூப்பிடியா அது திரும்பி பார்க்கதான்னு பார்ப்போம். கூப்பிட்டோன்னே அது திரும்பி இப்படி பார்த்துச்சு. ஓகே இந்த லுக் இது கொடுத்தா போதும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி கூப்பிட்டு போயிட்டேன். அங்கே போனோன்னு வச்சு செஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த ஒரு 4-5 டேஸ் தான். அந்த நான் மட்டும் இல்லை, ஹோல் டீமுமே, கேமராமேனு, ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்து கோ ஆர்டிஸ்ட், அவங்களுடைய இந்த செகண்ட் ஹீரோ, ஹீரோயின், அவங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டாங்க. ஓடுனா ஏன்னா ரன்னிங் சேசிங்லாம் இருக்கு, அது துரத்தணும். ஓடுனா பாதி தூரம் ஓடிட்டே இருக்கும், திடீர்னு திரும்பி எங்ககிட்டயே வந்துடும். அவங்க ஓடிட்டு இருப்பாங்க, அப்புறம் கட்டுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. அப்புறம் ஓடிட்டு இருப்பாங்க, கறி இருந்தாதான் ஓடி வரும் பின்னாடி. அந்த மாதிரிலாம் பண்ணிச்சு. அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு முடியல, நான் நினைச்ச மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வரல அது. அப்புறம் அந்த ரன்னிங் மட்டும் அதை யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாமே நான் சிஜில தான் பண்ணேன். ஓகே, ஏன் தான் நாயை சூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சத்தியமாச்சு. அடுத்த படங்கள்ல அப்ப நாயை எதிர்பார்க்க இல்ல அதுக்கு அடுத்த படத்துல இருக்கு. அதுக்காண்டி நம்ம விட முடியாதுல. சேலஞ்ச் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படிங்கறீங்க நீங்க. கண்டிப்பா. ஓ வெரி நைஸ். சேலஞ்சா இருந்தா நல்லதுதான் அது நமக்கு.
சூப்பர். அதே மாதிரி நாங்க இன்னொரு ஒரு ஃபன்னான விஷயம் வந்து கேள்விப்பட்டோம். இது எங்களுக்கு கேட்கும்போது ஃபன்னா இருந்துச்சு. பட் உங்களுக்கு அங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கும்னு எங்களுக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும். ஆக்சுவலா வந்து ஹீரோயினோட காஸ்டியூமே மாறிடுச்சாமே. அது என்ன கதை? நீங்க வந்து பயங்கரமா படபடன்னு ஆகி உங்களையே வந்து ஏமாத்தினாங்களாமே. ஆமா. என்னதான் உங்களை எப்படி ஏமாத்தினாங்க? ஆக்சுவலி வந்து எனக்கு நைட் ஷூட். நைட்டு வந்து 10 to மார்னிங் 6 வரைக்கும் போகுது. இங்க இருந்து நம்ம ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்கும். சென்னையில இருந்து அவுட்ரு ஒரு தாபா செட்டப் ஒன்று. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வச்சு, ஏன்னா அந்த காஸ்டியூம் தான் படம் ஃபுல்லாக ஹீரோயினுக்கு வரப்போகுது. அந்த காஸ்டியூம் தான் படம் ஃபுல்லாக வரப்போகுது. நான் காஸ்டியூம் டிசைனர்கிட்ட பேசியாச்சு. அவங்க எனக்கு காஸ்டியூம் காமிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஆப்ஷன் நல்லா இருக்குது சார், இதே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் இங்கேருந்து அங்கே போயாச்சு. ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடியாக, ஆர்டிஸ்ட் ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா நான் சொன்ன ஷெட்யூலில் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் ஓடிட்டே இருக்கும் எப்பயுமே. இன்னைக்கு என்ன பண்ணமோ அது முடிச்சிடணும், அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப இதாக இருப்பேன். அப்போ என்னடா டைம் ஆச்சு, இன்னும் ஷார்ட் வைக்கிறேன் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை சார் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க சார்னா. நான் ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சத்தம் போடுறேன், என்னப்பா இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சீக்கிரம் வர சொல்லுப்பா அப்படின்னு இருக்கிறீங்க. இல்லை சார் ரெடி ஆகிட்டாங்க சார், வந்துடுவாங்க. இது ஒரு அரை மணி நேரமாக என்னை மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு டென்ஷன் ஆகி நான் அவனை சத்தம் போடுறேன் அசிஸ்டண்ட்டை. இல்லை சார் இப்போ கூப்பிட்டு வந்தானுங்க சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்புறம் கூப்பிட்டுறாங்க. கூப்பிட்டு வந்தால் அவங்க இறங்கி வராங்க. காஸ்டியூம் இது இல்லையே நம்ம பார்த்தது அப்படின்னு எனக்கு மைண்ட் அடிக்குது. அப்புறமா என்ன, இல்லை சார் இதுதான் சார் நம்ம செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கூட இருந்து இன்னொரு அசிஸ்டண்ட். அப்படியா, இல்லையடா அப்படின்னா, இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னா கூட இன்னொரு காஸ்டியூம் பார்க்குற அசிஸ்டண்ட் வந்துட்டு இருந்தான் ஹீரோயின். இதான் காஸ்டியூம். ஆமாம் சார் இதான் சார் டிசைனர் கொடுத்தாங்க அப்படின்னா. அப்படியா சரி ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இவங்க இப்போ ஓபி அடிச்சாங்க பார்த்தீங்களா இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour. இது என்னன்னா காஸ்டியூமை மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்க. அது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு பயம். ஏன்னா 35 கிலோமீட்டர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு வர முடியாது டிராஃபிக்ல நமக்கு. அது அவ்வளோ விஷயம் இது. ஆனால் இதில் ஒரு புத்திசாலித்தனம் அவனை நான் பாராட்டவும் செய்வேன் அந்த அசிஸ்டண்ட்டை. ஏன்னா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி சொதப்பாம இம்மிடியேட்டாக இங்கே என்ன ஷார்ட் அவுட் பண்ணணும், நமக்கு என்ன தேவை, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு அதுதான் தேவை. ஆக்சுவலி இங்கே ஷூட்டிங் நடக்கணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஷார்ட் அவுட் பண்ணணும். ஒரு டேரக்டருக்கும் ஒரு பெஸ்ட் ஸ்கில் அதுதான் தேவை. அப்போ அவன் என்ன பண்ணா, என்கிட்ட சொன்னா இருந்தாலும் நம்மளை செஞ்சிருவான் அப்படின்னு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டான், மற்ற அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்ல, வண்டி எடுத்துட்டு அவன் ஓன் மணியே போட்டு ஒரு காஸ்டியூம் வாங்கிட்டு வந்துட்டான். என்னன்னா அது 1+3 வரணும் காஸ்டியூம். அந்த 1+3 காஸ்டியூம் கிடைக்காம அலைஞ்சு கடைசியில் இந்த காஸ்டியூம் கிடைச்சின்னு சொல்லி அந்த காஸ்டியூம் வாங்கிட்டு வந்துட்டான். 1+3 1+3 வாங்கிட்டு வந்துட்டான். ஏன்னா அதுதான் படம் ஃபுல்லாக வரப்போகுது. இப்போ போட்டுட்டு கிடைக்கலன்னா அப்புறம் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவன் செத்தான். அதனால செஞ்சு வாங்கிட்டு வந்து இதை மேட்ச் பண்ணி கொண்டு வந்து ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டான். அன்னைக்கு சீன்லாம் முடிஞ்சிட்டு காஸ்டியூம் டிசைனருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஏன் காஸ்டியூம் மாற்றேன்? நான் என்ன சார் காஸ்டியூம் மாற்றேன், நான் மாற்றலையே சார் அப்படின்னு. இல்லையே நம்ம செலக்ட் பண்ணது இல்லையே, வேற வந்துருக்கு, நீங்கள் இதான் கொடுத்து விட்டீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். சார் இது நான் கொடுக்கவே இல்லை சார் அப்படின்னா அவங்க பயங்கர ப்ரெஷர் ஆகிட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் அவங்க விடக்கூடாதுன்றது பயங்கர டென்ஷன் ஆகி, நான் இது கொடுக்கவே இல்லை சார், யார் சார் அஷத் தான் சொன்னான். அவனுக்கு தான் அப்போ தான் சொல்கிறான், இதெல்லாம் நடந்துச்சு சார், நான் மேட்ச் பண்ணேன் சார் அவனோடனே. அன்னைக்கு இருந்த கோபத்தில் நம்ம திட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நான் யோசிக்கும் போது பரவாயில்ல, இதை அவன் பண்ணிட்டானே நிக்க விடாம அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமா நடந்துருக்கு. அது நான் விட்டுருந்தா நீ ஷூட்டிங் நின்றுருக்கும். சார் 2 படம் முடிஞ்சு 3வது படத்தோட ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த 2 படத்துலயும் சேம் டெக்னிக்கல் டீம் தான், இதுலயும் சேம் டெக்னிக்கல் டீம் தான். பட் 3வது படத்துல என்ன புதுமையா நீங்க காமிச்சிருக்கீங்க எங்களுக்காக? ஹீரோ தமனே புதுசா இருப்பாரு. ஆக்சுவலி தமனே புதுசா இருப்பாரு. இன்னொன்னு இந்த கதை வந்து இது வரைக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ன்றது வந்து நிறைய வந்திருக்கு. ஓகே, இல்லைன்னு சொல்ல, அது நிறைய வந்திருக்கும். அது ஒரு பாயிண்ட், ஒரு விஷயம் நடக்கும், அது தேடி இன்வெஸ்டிகேஷன். ஆனால் அதுக்கான களமும் அது எடுத்துக்கிட்ட அந்த கதையோட கரு இருக்குல்ல, அது புதுசு இங்கே. ஓகே, அது தமன் அதை எப்படி பிடிச்சாரு, எங்கேருந்து பிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் பயங்கரமா அந்த விஷயத்தை பிடிச்சு வச்சுட்டாரு. அதுவும் லைவா நடந்த ஒரு சம்பவம் தான் அது படம். ஆமா ரியல் இன்சிடென்ட் தான் அது. படம் வெளியில வரும்போது கண்டிப்பா நிறைய பேர் பேசுவாங்க அது. வாவ். அதே மாதிரி நீங்க தமன் வந்து எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஜென்ம நட்சத்திரம் படத்துல மால்வி மல்ஹோத்ராவை எப்படி சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி அவங்க எனக்கு ஹீரோயின் தான் அந்த படத்துல எனக்கு பெரிய இதாவே இருந்தது. அது எப்பவுமே எனக்கு எல்லா படத்துலையுமே எனக்கு அது ஒன்று கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஹீரோயின் மட்டும் எனக்கு அமையாது. ஓகே, அதே மாதிரி தான் ஜென்ம நட்சத்திரத்துலையும் நான் செலக்ட் பண்ணி திரும்ப வரல, அவங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது, யாருமே கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அப்போ இன்னொரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான் குமார்னு சொல்லி, அவன் சார் இந்த பொண்ணு பாருங்க சார் அப்படின்னா. பொண்ணு நல்லா தான்டா இருக்கு, எந்த ஊரா அப்படின்னா, சார் பாம்பே சார் அப்படின்னா. வேணாண்டா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தேன். ஆமாம், எனக்கு ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. நான் சொன்ன ஷெட்யூலில் முடிக்கணும். 2 பேருக்கும் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சுத்தம் அவ்வளோதான் வேலை வாங்குறது. அதனால வேணாண்டா அப்படின்னு.
சார் இல்லை சார் அவங்க பண்ணுவாங்க சார், நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சூப்பராக ரியாக்ட் பண்ணிடுவாங்க சார், நல்லா நடிப்பாங்க சார். என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் 2 நாள் அது டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் வேணாங்கிறது அவன் ரெஃபர் பண்ணுறது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு நான் கேட்டேன். சார் இல்லை சார் நம்ம அலைஞ்சிட்டே இருக்கோம், ஷூட்டிங் வேறு நெருங்கிட்டு இருக்கு, இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ட் கொடுத்தான். சரி ஒன்று பண்ணு, அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மேனேஜர் மூலமாக பேசி, அவங்க டிரான்ஸ்லேட்டர் இடையில இருந்தாங்க, அவங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். பேசினோன்னா அவங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே நீங்கள் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் படத்தில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லாட்டினா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் சென்னை வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஓகே நான் டிக்கெட் போட்டு சொல்கிறேன்னு சொல்லி சென்னை வந்தேன். ஒரு நொடி ரிலீஸ் அன்னைக்கு அவங்க கதை கேட்குறாங்க. ஒரு நொடி தேட்டரில் ரிலீஸு. அவங்க முதல் நாள் ஈவினிங் இங்கே ஃப்ளைட்டில் இங்கே லேண்ட் ஆனாங்க. வந்துட்டு தங்கியிருந்துட்டு மறுநாள் காலையில் படம் பார்த்தாங்க, ஒரு நொடி படம் பார்த்தாங்க எங்கள் கூட சேர்ந்தேவும். அப்படியே மத்தியானம் வந்தோம், லஞ்ச் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தேன். ஃபுல் ஸ்டோரி கேட்டாங்க. அவங்க ஒரு நொடி பார்த்துட்டு இல்லை சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஒரு நொடி முடிச்சு தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது இல்லை சார் நான் படம் பண்ணுறேன் சார், நீங்கள் கதை எனக்கு பிரச்சனை இல்லை சார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த கதையே வேண்டாம், நீங்கள் முதல்ல என்ன இந்த படத்தில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் நீங்கள் கேட்டுருங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சு. ஒரு 4 hours நரேஷன் போச்சு. கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ 2 சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ 3rd மூவியும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சினிமா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு இது வரைக்கும்? நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது நல்லது எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக்கிறது தான் இங்கே பெரிய டஃப்பு. எப்படி நம்ம கரெக்டாக படம் பண்ணணுங்கிறத கரெக்டாக கற்றுக்கிறதே பெரிய டஃப்பான விஷயம். தப்பை ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும், அந்த தப்பை எங்கே பண்ணக்கூடாதுங்கிறத நிறைய கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ அதனால சேஃபாக போயிட்டு இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ ஃபியூச்சரில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் இந்த லவ் ஜானர், ஆக்ஷன் ஜானர் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாமா, இல்லை உங்களுக்கு இதான் கம்ஃபர்ட் ஜோனா? இல்லை என்கிட்ட எல்லா ஜானர்லையுமே இருக்கு. எனக்கு லவ் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, இது போக ஆக்ஷன் த்ரில்லரே 2 வச்சிருக்கேன், ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷனும் வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு என்கிட்ட. எப்போ அதெல்லாம் எங்களுக்காக வெளில இறக்க போறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான பட்ஜெட் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே மாறும்போது கண்டிப்பா அதை பண்ணுவேன். ஓகே. எங்களுக்கு தெரியும் தமன் வந்து உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தமன் தவிர வேற என்னென்ன ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? ஆக்சுவலி நம்ம கதைக்கு வந்து இந்த ஆக்டர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும் இல்லையா, அப்படி என்கிட்ட இருக்க கதையில நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணுங்கிறது ஆசை இருக்கு. யாருமே இங்க வந்து குறைஞ்சவங்க கிடையாது. ஏன்னா இல்ல குறைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டா இந்த தொழிலை நேசிக்கிறதுனாலையும் கரெக்டா அவங்க ஜேர்னி பண்றதுனால மட்டும்தான் இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த டைம்ல ப்ரொடியூசர், அந்த கதை, அந்த காலகட்டம் யாரை கேட்குதோ அவங்களை கூப்பிட்டு உள்ள வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹீரோட்ட கதையை சொல்லிட்டு ஏன்டா இந்த ஹீரோட்ட சொன்னோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஏன்னா நான் 2-3 பேர்ட்ட தான் கதை சொல்லியிருக்கேன். 2-3 பேருமே எனக்கு பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் தான் கரெக்டா எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் தமன் ப்ரோ கூட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு அந்த மாதிரி மொக்க வாங்கலை இது வரைக்கும். ஏன்டா இவர்கிட்ட கதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி இன்னும் மொக்க வாங்கலை. வாங்குற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன், பாப்போம். ஓகே. ஸோ உங்க சினிமா ஜர்னி பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆனா நீங்க சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்த அந்த ஒரு நொடி எங்க நடந்தது அந்த ஸ்பார்க்? ஆக்சுவலி வந்து நான் சினிமா வரதுக்கு முன்னாடி லூட்டின்னு ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஓகே. நமக்கு வடிவேல் சார் நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்போ அந்த லூட்டியில் வடிவேல் சார் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது படம் பார்த்துட்டு வெளியில வந்து ஏன் நம்ம போய் நடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சதுதான் நான் சினிமா. ஆமா, அப்படிதான் சினிமாக்குள்ள வரலான்னு சொல்லி வந்தேன். ஆனால் நான் இங்கே வந்துட்டு நான் நடிப்புக்காண்டி தேர்ன 2000 வந்துட்டு 99 லாஸ்ட் வந்தேன் நான். அப்போ வந்துட்டு ஃபுல்லாக தேர்னப்ப கூட சேர்ந்த சேர்க்கைகள்லாம் அப்படியே நீ என்னடா நீ சொல்லும் போதே நல்லா இருக்குடா, நீ ஒரு சீன் சொல்ற அது நல்லா இருக்குடா, நீ உனக்கு நல்லா கதை சொல்ல வருதுடா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. என்னடா சொல்றீங்க, எனக்கே தெரியாம எனக்குள்ள ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் இருந்துச்சு. அதே போல நான் டேரக்டர் கூட உங்க கூட எல்லாம் பேசும்போது, அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்போ உள்ளவங்கலாம் பேசும்போது சீன்ஸ் சொல்லும்போது நான் ஒன்று மாற்றி சொல்லணும்னா அது அவங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஜேர்னி மாறி 2000 ஃபர்ஸ்ட் ஐஸ்ன்ற படத்துல அப்ரண்டிஸியா ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்ரண்டிஸ் தான் அதுல. ஆமா. அதுல அப்ரண்டிஸியா லாஸ்ட் ரெஸ்டன்ட் இருக்குதுலயே கடைசி அப்படிதான் உள்ள ஜாயின் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்னீங்க நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. பட் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதும் சரி, டைரக்டராக இருக்கும் போதும் சரி, யாராச்சும் நடிக்கும் போது என்னடா இது, ஐயோ கடவுளே நடிக்கவே வரலையே, இதுக்கு பேசாமல் நானே நடிச்சிருக்கலாமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறைய நடந்திருக்கு. ஒரு சிலர்லாம் கொலையா பண்ணிடுவாங்க, ஒரு சிலர்லாம் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. நமக்கு எப்படி ஒரு ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்ம பண்ணிடுவோம், நம்ம இதை பண்ண முடியும்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல தான் வராங்க. அது நமக்கு அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை அப்படின்றப்ப அது அவங்கள நம்ம குறை சொல்லி தப்பு கிடையாது, நம்ம செலக்ட் பண்ண தான் நம்ம தப்பு. ஏன்னா அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதனால நம்ம யோசிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கே நடந்திருக்கு.
என் படத்துலயும் நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். அப்புறம் திரும்ப ஆளெல்லாம் மாத்திலாம் நடிக்க வச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன் நான் ஒரு நொடியில 48 டேக் வாங்கின ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அதே ஆர்டிஸ்ட் வச்சுதான் அப்புறம் நடிச்சாங்களா? அவங்க தான் நடிச்சாங்களா? ஓகே, யார் இது? ரொம்ப சீக்ரெட் அது. ஓகே. பட் எனிவே நீங்க வந்து நடிக்கணும்ன்ற ஒரு ஆசையில தானே வந்தீங்க. எங்களுக்கு தெரியாம நீங்க டைரக்ட் பண்ண படங்களோ இல்ல நீங்க அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படங்களோ நீங்க எங்க நடிச்சிருக்கீங்களா? எங்காவது அங்கங்க அப்படியே ஒரு நான் லாஸ்டா கோ டைரக்டரா ஒர்க் பண்ண படம் ரவுடி பேபின்னு இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. இடையில கொரோனால மாட்டிக்கிச்சு அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட ஒரு நொடியிலேயே ஒரு சீன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அது ஒரு முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் மட்டும் சரி நான் வந்துட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஓகே. பெருசாலாம் ஆமாம். அது சும்மா அதுவும் ஏன் நடித்தேன் அப்படின்னா அன்னைக்கு செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட் வரல, லேட் ஆயிடுச்சு அவன் வர. நான் 3 மணிக்கு சொல்லியிருந்தேன் அவனுக்கு, அவன் வரும்போது 5:30 மணி. நான் அந்த சீனே முடிச்சுட்டு வேற சீனுக்கு போயிட்டேன். ஓகே. ஸோ அதனால நான் டக்குன்னு நான் உள்ளே இறங்கி நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட 48 டேக்கெல்லாம் எடுத்தாங்கன்னு. பட் ஒரு டேரக்டராக இருக்கும்போது வந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஆர்டிஸ்ட்டை திட்ட முடியாது. அப்படி அதை திட்ட முடியாமல் அசிஸ்டண்ட்டை திட்டிட்டு லேட்டராக வந்து சாரிப்பா நான் அவங்கள தான் திட்டினேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நான் அப்படி சொல்லல. அவன் டேரக்டாக திட்டிடுவீங்களா? டேரக்டாலாம் திட்ட மாட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா தெரிஞ்சிடும் நான் கோவமா இருக்கேன். ஓகே. இப்போ சிரிக்கிறீங்களே, இந்த சிரிப்பு வேற, அந்த சிரிப்பு வேற. அந்த சிரிப்பு ரொம்ப வேற மாதிரி இருக்கும். ஆனா பட் அப்படி கடுப்பாகும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஆர்டிஸ்ட்டை நீங்க திட்டிட்டீங்க அப்படின்னா அவங்கள மட்டும் இல்ல, எந்த ஆர்டிஸ்டையுமே திட்டிட்டீங்கன்னா அது ஸ்க்ரீன்ல தெரியும். நாளைக்கு படம் பார்க்கும்போது நமக்கு தான் அது மைனஸா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே ஆர்டிஸ்ட்டை திட்டவும் கூடாது. அவங்க மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி எந்த விஷயமும் நம்ம பண்ணிக்க கூடாது. அவங்க ஹாப்பியா இருக்கிற வரைக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். அந்த சீனை வந்து அவங்க டெவலப் பண்றதுக்கு நினைப்பாங்க, இல்லை இதை எப்படி மாற்றலாம்னு யோசிப்பாங்க. அவங்க தப்பே பண்ணால் கூட இல்லை இது இல்லை இப்படி இருந்து இப்படி பண்ணலாம், இல்லை பண்ணீங்களா அது நல்லா இருந்துச்சு, அதை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அது முகத்தில் அப்படியே தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் மேக்ஸிமம். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இது மாதிரி வர அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது? டிப்ஸ் மாதிரி எப்படின்னா எல்லாருமே அவங்களே ரெடி ஆகிடுறாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு தான் வர்றாங்க. நிறையா முன்னாடி தான் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போலாம் இன்ஸ்டா அதுன்னு பழகி அவங்களே இதாகிட்டு தான் வர்றாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லுவேன். என்னென்னா முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் வச்சுக்கலாம், மணின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் மணி ஒரு படத்தில் நடிக்கணும்னா நீங்கள் மணியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அந்த கேரக்டர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க டேரக்டர், அந்த கேரக்டரோட பேர் என்ன, அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணும். முதல்ல உள்ள போனோம்னா எனக்கு டயலாக் இருக்கா, நான் எத்தனை சீன் வருவேன், இல்லை அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிட்டு நடிச்சா, ஒரு சீன் நடிச்சாலும் போதும், உங்க பேர் சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸாவும் நடிக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம டைரக்ஷன் தான் அப்படின்னு நினைப்போம், பார்த்தா சூப்பரா ஆக்டிங்லயும் கலக்குறாங்க. அந்த மாதிரி உங்களோட படத்துல எந்த டைரக்டரை வந்து ஆக்டரா யூஸ் பண்ணுவீங்க? நான் எப்படி தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நான் சொல்லுவேன் எஸ்.ஜே. சூர்யா சார். ஏன்னா நான் அவருடைய பிக்கஸ்ட் ஃபேன். நான் அவர் வந்து நான் சொல்றது வந்து வாலி படத்துல இருந்தேன். ஏன்னா வாலி படம்லாம் நான் வாயை பொளந்து பார்த்துருக்கேன். குஷியில வந்து நான் மறந்துட்டேன். ஏன்னா அது வந்து இப்ப பார்க்கும்போது அது சாதாரண படமா தெரியும். அந்த டைம்ல அந்த படம் வந்து எனக்கு பெரிய இதான படம். ஏன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு கதையை சொல்லி முடிச்சிருவாரு அவர். மொத்த படத்தோட கதையும் சொல்லி முடிச்சிருவாரு. ஆக்சுவலி இது பாக்யராஜ் சாரோட ஸ்டைல். மொத்த படத்தோட கதையும் ஒரு சீன்ல முன்னாடி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க கதை கிளைமேக்ஸ் முடியும் போதும் தெரியும், ஓ இந்த சீன் அதுக்கு தான் வச்சிருக்காருன்னு தெரியும். அதுதான் அவர் ஸ்கிரீன் பிளே மன்னன் சொல்றாங்க அவர். அது மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து எல்லா பத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சீன் முன்னாடி ஒன்று இருக்கும். அந்த கதையை சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார், ஆனால் அது தப்பு இல்லாமல் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி டேரக்டராகவே எனக்கு நான் வந்து அவர் கூட அவர்கிட்ட ஒர்க் பண்ணல, ஆனால் என்னோட ரோல் மாடல் அவளா தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்ரோச் பண்ணிருக்கீங்களா எஸ்.ஜே. சூர்யா? பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன். இதே 666 கதைக்கு நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவருக்கு நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. ஜோசப்னு சொல்லி ஒருத்தவர், ஒரு நண்பர் ஒருத்தவர், அவர் மூலமாக நான் பேசினப்ப அவருக்கு நான் கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்போ கோ டைரக்டரா லாஸ்ட்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த படத்தில் இருந்தப்ப நான் அவருக்கு ஃபோனில் பேசினேன். இந்த மாதிரி இல்லை டேரக்டர் சார், எனக்கு வந்து நான் யாருனே தெரியாது, நான் படமும் நான் பண்ணல அந்த டைமில், கண்மணின்னு பண்ணி அது வெளியில் கூட வரல. அவர் சொன்ன வேர்டு இதுதான், இல்லை டேரக்டர் சார் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு டேரக்டர் சார், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஐடியாவை நீங்கள் எடுத்ததே நல்ல விஷயம், ஆனால் நான் வேற ஒரு இதுக்கு போயிட்டேன், இப்போ மாநாடு வரும்போது வேற மாறிடும் டேரக்டர் சார், அதுக்கப்புறம் இது வரும்போது எனக்கு டவுன் ஆகும், ஆனால் நல்ல கதை கரெக்டாக அப்ரோச் பண்ணுங்க, இது உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் டேரக்டர் சார் அப்படின்னாரு. இல்லை சார் ஏதாவது ட்ரை பண்ணும், இல்லை டேரக்டர் சார் இதை விட வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக நம்ம பேசலாம் சூப்பர் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ நீட்டாக வந்து சொல்லிட்டு அதில் எந்த இதுவும் சேஞ்சஸ் இல்லை. இப்படி எனக்கு யாருனே தெரியாது, நம்ம வந்து டைரக்டர் சார்னு கூப்பிட்றாருல்ல, அதுதான் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம். மரியாதை அடுத்த பீப்புள் என்னவா இருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்.
அவங்க மனசு கோன்ற மாதிரி நடந்துக்க கூடாது. அவங்க என்ன எதிர்பார்த்து நம்மகிட்ட வந்தாங்களோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கல. அவர் நடிக்க அன்னைக்கு உள்ள கண்டிஷனுக்கு அவருக்கு முடியும். ஏன்னா மாநாடுன்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. அப்போ போய் நான் ஜென்ம நட்சத்திரம் மாதிரி ஒன்று கொடுத்தேன்னா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உண்மை, நானும் இதை யோசிக்கணும். அப்போ அவர் வந்து நீ மதிச்சு நான் கூப்பிட்டா, நீ என்ன டேரக்டர் அப்படின்றப்ப டேரக்டர் சார்னு ஒன்று கூப்பிடுறாருல, அது பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. எங்களுக்கும் கேட்கவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜென்ம நட்சத்திரம், ஒரு நொடி மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.